சீரியஸ்லி அருணை பொறுத்த வரைக்கும் இது போதுங்க சார், இது போதும், கப்பு கூட வேணாம். நீங்க சொன்னீங்களா அந்த ஒரு வார்த்தை, தெய்வம் மாதிரி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி, இந்த ஒரு வார்த்தை போதும் சார் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து ஃபுல்லா அடின்னு அடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு மொத வீட்ல இருந்து வந்தோடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாராட்டு, அதுவும் தெய்வம் மாதிரி பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அருணுக்கு இதை தவிர வேற என்னங்க வேணும் அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா ராணுவ வீட்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா அப்புறம் தங்கச்சி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. சோ அவங்க தங்கச்சி வந்து சௌந்தர்யா போட்டு பொழக்குறாங்க. இன்னொரு விஷயம், அது வேற விஷயம். இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா கராத்தே மாஸ்டர், எல்லாருக்கும் வந்து கராத்தே பிராக்டிஸ் கொடுக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா சொல்ற வார்த்தை, நான் வந்து அருணை தெய்வம் மாதிரி பார்த்தேன், அந்த இடத்துல வந்து அவன் விழுந்து கிடக்கும் போது தூக்கிட்டு போனார்ல, சோ அந்த இடத்துல எங்களுக்குலாம் பதறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உண்மைதான், எல்லாரும் வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு, அவனுக்கு என்னடா ஆச்சு பாருங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது அருண் தான் ஃபர்ஸ்ட் போனது. டாஸ்க்ல இருந்தாலுமே என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போனது அருண் தான். அதனால தான் விஜய் சேதுபதியை பாராட்டி இருந்தாரு. வெளியில இருக்க நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா ஓகே அருண் இந்த இடத்துல வந்து பண்ணது ரொம்பவே கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஃபீல் ஆச்சு. பண்ணதுக்கு எல்லாருமே பாராட்டவும் செஞ்சாங்க. அதுதான் சொல்றேன், அருண் பண்றது எல்லாமே தப்புன்னு கிடையாது. அருண் பண்றது நிறைய விஷயம் நல்ல விஷயமும் இருக்கு, நிறைய விஷயம் வந்து ஒரு ப்ரோ கை சில விஷயம் பண்றாருல அதுவும் பாத்தீங்கன்னா கெட்ட விஷயமும் இருக்கு. அதனால சொல்றேன் அருண் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஆனா அருண் கிட்ட சில பாசிட்டிவ் இருக்கு. சில இடத்துல உண்மையா தான் கேர் பண்றாரு. ஒரு கேர் பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவா கிடைக்குது. அதே மாதிரி தான் ராணுவ அப்பா வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் மாதிரி பார்த்தேன் அப்படின்ற வார்த்தையை சொல்றாரு. அது சொன்னதுக்கு அப்புறம் அருணுக்கு வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் தோணுச்சு. ஓகே நேத்து ஃபுல்லா அடின்னு அடிச்சதுக்கு அப்புறம் முதல் ஆளு அத நேத்தே ராணுவ கிட்ட சொல்லியிருந்தாரு, உங்க வீட்ல இருந்து வந்து என்ன போட்டு பொளந்துட்டாங்கன்னா என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி நான் பயந்துகிட்டே இருந்தாரு. நேற்று அவர் அடி வாங்கினதுக்கு அப்புறமா அவர் என்ன சொன்னார், எனக்கு பயம் இருக்குதான், நாளைக்கு வரவங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு பயம் இருக்குதான், இருந்தாலும் இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் தேறிட்டேன், அதாவது நாளைக்கு அடிச்சா நான் தாங்கிப்பேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தார். ஆனால் அவருக்கு இந்த மாதிரி பாராட்டு வரும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டார். எனிவேஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வீட்டில் தான் அவங்க தங்கச்சி வந்து சௌந்தர்யாவை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க கேட்கறது கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். யாராக இருந்தாலும் அவங்க வீட்டிலேருந்து ஒருத்தவங்க வராங்க, என் அண்ணன் அப்படி உளுந்து கிடக்கிறான், அவன் கையில் அவ்வளோ வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கான், நடிக்கிறான்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்தா பரவாயில்ல, எல்லா இடத்துலையும் போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சௌந்தர்யாவை கிழிக்கிறாங்க. சௌந்தர்யா அப்படி சொல்லுது, அவங்க தான் இப்போ தான் ஃப்ரீ டாஸ்க்ல இருக்காங்க, அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறாங்க. நார்மலாவே சௌந்தர்யாக்கு வாய் ஒழுங்கா வராது. இங்க என்ன பதில் சொல்லி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. அவங்க தங்கச்சி கேட்கிற கேள்வி கரெக்ட் தான், அதுல எந்த தப்புமே கிடையாது. அதாவது முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு இப்போ வந்து கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிக் பாஸ் தானே கேட்க சொல்றாரு, உங்களுக்கு யாரு கூட முரண்பாடு இருக்கு கேளுங்கன்னு. ஏன்னா கடைசி வரைக்கும் சௌந்தர்யா ஜஸ்டிஃபிகேஷன் என்னன்னா ராணுவ தான் இப்படிப்பட்ட மைண்ட் செட் எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ராணுவ மேல தப்பாவே இருக்கட்டுமே, இந்த மாதிரி அவன் வீட்டுக்குள்ள நடந்த விஷயத்தை வச்சு இவங்க டவுட் பண்றாங்கன்னு வச்சுப்போமே, எல்லாமே ஓகே தான். இருந்தாலும் ஒரு இடத்துல சொன்னா பரவாயில்லைங்க, அவன் அடிப்படும் போது சொன்னாங்க, அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க, அவன் கட்டு போட்டு கையில் உட்காந்துருக்கும் போது சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்களுக்கும் சரி ஜெஃப்ரிக்கும் சரி கடைசி வரைக்கும் அவன் வந்து உண்மையிலே அடிபட்டிருக்கு அப்படின்னு நம்ம நம்பவே முடியல. விஜய் சேதுபதி வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஓகே இதில் நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஆக்சுவலாக சௌந்தர்யா ஆர்மி தான் பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த விஷயத்தை கிரியேட் பண்ணுது. என்னன்னா இந்த மாதிரி வந்து அவங்க திரும்பி படுக்கிறான், அதாவது கை வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறான், அவன் ஈஸியாக கையை தூக்கி போடுறான் அப்படின்னும் போது அப்போ எந்த வழியுமே அப்படின்ற வீடியோ கிளிப் இல்லை, அந்த வீடியோ கிளிப்பை எடுத்து போட்டு பயங்கரமாக வைரல் பண்ணதே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஆர்மி தான். ஏன்னா சௌந்தர்யா சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணாங்க. அவன் ஆர்மி கூட சேர்ந்து வேலை செஞ்சாங்க. சௌந்தர்யா சொல்கிற மாதிரி அவன் நடிச்சு தான் இருக்கான், அதை பாருங்கப்பா வீடியோ ப்ரூஃப் அப்படின்ற மாதிரி தான் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெளியில் அவங்க பிஆர் டீமே வேலை செஞ்சுட்டு இருந்தது. ஸோ அப்படின்னும் போது வெளியில் ஃபேமிலி அவங்க பார்த்துட்டு இருப்பாங்களே, நம்ம பையன் அவங்க உண்மையிலே வழியில் இருக்கான், இவங்க நடிக்கிறான்ற மாதிரி எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெண்ட் பண்றது யாரோட டீம்னு தெரியும், உள்ள யார் பண்றாங்களோ அவங்களோட எப்படி சொல்றது அவங்களோட சப்போர்ட் பண்ற அவங்கள சப்போர்ட் பண்றவங்க அந்த விஷயத்தை பண்றாங்க. அதாவது அவங்க ஆள் சொல்றது கரெக்ட் அப்படின்றதுக்கு ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அந்த வீடியோ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில விஜய் சேதுபதி தான் வந்து இல்லப்பா ராணுவ உண்மையிலே உனக்கு வலிக்குதா, உன்னால திரும்பி படுக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது ஆமா சார் திரும்பிலாம் படுக்க முடியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் பிரஷர் கொடுத்தா மட்டும் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தான் ஆக்சுவலா அப்ப திரும்பி படுக்கிறதுல பிரச்சனையே இல்லை, ஆனா திரும்பி படுக்கிறது மட்டுமே வச்சு அவன் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கட்டமைச்சிட்டு இருந்தாங்க. அதை விஜய் சேதுபதி வந்து உடச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் தான் சௌந்தர்யாக்கே புரிஞ்சுது ஓகே நம்ம பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி. ஆனா கடைசி வரைக்கும் உணர்ந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியலங்க. ஆனா அவங்களுக்கு இந்த ரைடு வேணுமான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி வேணும். ஏன்னா அவங்க வீட்ல இருந்து வந்து இதை கூட கேட்கல அப்படி. ஆனா சௌந்தர்யாவை மட்டும் கேட்டா கொஞ்சம் பத்தாதுன்னு தோணுது. ஏன்னா ஜெஃப்ரி தான் அங்க ஃபர்ஸ்ட் காரணமே. ராணுவ கீழே விழுந்து கிடக்குறாரு. விழுந்து கிடக்கும் போது ஜெஃப்ரியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, அவன் நடிக்கிறான், நம்ம யாரும் வராதீங்க அப்படின்ற மாதிரி இல்ல அவன் நடிக்கிறான். ஆக்சுவலா ஜெஃப்ரியோட ரியாக்ஷன் பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன தோணுது, உண்மையிலே அவன் நடிக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் கீழே விழுந்து கிடக்குறான், அவன் பக்கத்திலே ஒருத்தர் நிற்கிறான், நின்றுக்கிட்டு அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லும் போது யாராவது பக்கத்தில் போக தோணுமா, ஓகே உண்மையில நடிச்சிட்டு தான் இருக்கான் போலப்பா அப்படின்ற மாதிரி. அதனால தான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பொழக்கணும்னா கண்டிப்பா ஜெஃப்ரியை தான் பொழக்கணும். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கிட்ட வரணும், அதுக்கப்புறம் தான் அஞ்சிதா கிட்ட போகணும். ஆனால் சௌந்தர்யா பண்ணது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போச்சு. ஜெஃப்ரியும் சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து நிறுத்திட்டாங்க. ஆனால் சௌந்தர்யா கடைசி வரைக்கும் அந்த சாரி கேட்கறது கூட முன் வரல. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் எனக்கு அப்படி தோணுதுன்னா அதுக்கான காரணம் நீ தான். ஏமா உனக்கு தோன்றது கேவலமாக கூட தோணுமா? நேற்று கூட பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு இது கருத்து முரண்கள் இருந்தது. மஞ்சரி வீட்டில் இருந்து வந்து போட்டு கொடுத்துட்டாங்க, ஜாக்லின் உன்னை பற்றி தப்பா பேசுறா அப்படின்ற மாதிரி. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ரெண்டு பேருக்கு ஒரு வார் ஒன்று போயிட்டு இருந்து, கோல்டு வார் ஒன்று போயிட்டு இருந்தது. ரயன் உட்காந்து சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாப்புல. அப்போ வந்து சௌந்தர்யா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஆக்சுவலாக ஜாக்லினுக்கும் எனக்கு வந்து ஜாக்லின் கூட நிறைய விஷயம் எப்படி சொல்ல பிடிக்கல,
இருந்தாலும் அது எனக்கு தோணுது, நான் சொல்லிடுறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அப்போ தான் ரயன் கரெக்டாக சொன்னாப்புல, ஏம்மா உனக்கு எல்லாமே தோணும், உனக்கு தோன்றது எல்லாமே கரெக்டுன்னு கிடையாது, உனக்கு தோன்றது தப்பாக தோணுச்சுன்னா அது உனக்குள்ளே தான் வச்சுக்கணும், அதை விட்டுட்டு எனக்கு தோணுது, நான் இப்படி நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னால் அது எல்லாமே சரின்னு ஆகிடாது. உனக்கு தோன்றது இப்போ எனக்கு 10 விஷயம் தோணும், அந்த 10 விஷயமும் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே கரெக்டானு கேட்டால் இல்லை, அதில் ஒரு 2 விஷயம் தான் கரெக்டாக இருக்கும், 2 விஷயத்தை மட்டும் தான் நான் வெளியே சொல்லுவேன். ஆனால் உனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் கூட்டிட்டேன்னா அப்போ அது தப்பு தானே, தப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்கோ, அதை விட்டுட்டு எனக்கு தோணுச்சு சொன்னேன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நேத்தே ரயன் வந்து சௌந்தர்யா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி வந்து கேட்கறதுக்கான காரணம் என்னன்னா, உனக்கு தோணுச்சுன்னு என்ன வேணா சொல்றியா, ஏன்னா எல்லார்கிட்டையும் என்ன சொல்றாங்க, எனக்கு தோணுச்சு சார், எனக்கு அப்படிதான் அந்த சமயத்தில் வந்து மைண்ட் யோசிச்சுது, உன் மைண்ட் கேவலமா யோசிக்கும், அது எல்லாத்தையும் அப்படியே பேசுவியா அப்படின்னு நான் மாதிரி தான் கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாக்கு சரியான ரைடு உள்ள போகுது அப்படின்றது கிளீனா தெரியுது. இந்த இன்னைக்கான டேல பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வீட்டிலேருந்து வராங்க, அதே மாதிரி ராணுவ வீட்டிலேருந்து ஆல்ரெடி இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பார்த்துருக்கீங்க வந்துட்டாங்க. அதுக்கடுத்து பவித்ரா அன்ஷிதா இவங்க 4 பேர் வீட்டிலேருந்து வராங்க. இதில் சௌந்தர்யா வீட்டிலேருந்து வராங்களே அவங்க வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்திருக்க மாதிரி தான் இப்போதைக்கு அப்டேட் வருது. ஸோ இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக இது அவங்க கோவா கேங் இருக்குல்ல, அந்த கோவா கேங்கை உட்கார வச்சு அதில் வந்து 4 பேரில் வந்து 2 பேரை பாராட்டுறாங்க, 2 பேரும் போட்டு பொழக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த அதாவது 2 பேர்கிட்ட கருத்து முரண்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. இதில் 2 பேர் யாரா இருப்பாங்க, உங்களோட கெஸ்ஸிங் வந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் கம்பல்சரி ஒரு ஆளு, ஜாக்லினை போட்டு பொழப்பாங்க. அதுக்கடுத்து ஜெஃப்ரி தொடறதுக்கு வாய்ப்பு இல்லை, மேபி ரயனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு, ஏன்னா 2 பேரை போட்டு பொழக்கிறாங்க அப்படின்னும் போது ஜெஃப்ரியும் சௌந்தர்யாவும் ரொம்பவே க்ளோஸாக தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதாவது இவங்க 4 பேரில் சொல்கிறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் ரயனும் தான், இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு போட்டு பொழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. மேபி முத்துக்குமரனை கூட வச்சு பொழக்கலாம், ஏன்னா முத்துக்குமரனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எப்படி சொல்றது 2 பேருக்கு பயங்கரமான டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய இடத்துல அவர் சொல்லிட்டு இருக்கிறதுனா, அவ வந்து ஒரு மாதிரி பண்றா, அவ பண்றது எதுவுமே சரியில்லை, ஜஸ்ட் ரியாக்ஷன் வச்சு மட்டுமே அவ வந்து மக்களை பிடிச்சலாம்னு நினைக்கிறா அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் நிறைய இடத்துல சொல்லிட்டு தான் இருந்தாரு. மேபி அந்த இன்னொருத்தர் வந்து கோவா கேங்ல இருந்து ஒருத்தர் இல்லை வெளியில இருக்க முத்துக்குமரனை கூட போட்டு பொழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சௌந்தர்யா வீட்ல இருந்து வந்து அடிக்க போற, அதாவது அடிச்சிருக்காங்க, அப்டேட் வைஸ் பார்க்கும்போது அந்த 2 பேர் யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஜாக்லின் முத்துக்குமரனா இருக்குமா இல்ல வேற யாரா இருக்குமா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் இன்னைக்கான ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது நேத்து மாதிரி தான் இன்னைக்கும் பிக் பாஸ் வந்து அந்த கருத்து முரண் இருக்குல்ல, அந்த முரண்பாடை வச்சு மட்டுமே இன்னைக்கு வந்து ஓட்டுற போறாரு. அது முரண்பாடு எனக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது ரொம்ப ஹைப் கொடுக்குற ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அருண் மாதிரி ஒரு ஆளு யோசிச்சு பாருங்க, ஒரு டாஸ்கில் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடிய ஆள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் அருணால் தாங்க முடியல. ஆக்சுவலாக ஒரு அழுவுற ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டார் நேற்றுலாம், ரொம்பவே ப்ரோக் ஆகிட்டாரு. அந்த எப்படி சொல்கிறது பெட்ரூமில் போயிட்டு அவர் தனியாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தார்ல, அதில் க்ளீனாக பார்க்க முடிஞ்சுது. என்னடா மனுஷன் வந்து ஓரளவுக்கு அப்படி சொல்கிறது அப்படியே பிரேக் ஆகி ஒரு மாதிரி கிட்டத்தட்ட அழுகையை கண்ட்ரோல் பண்ண அப்படி இருக்கும், அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்து அருண் போயிட்டாரு. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம சண்டை போடுறது அதெல்லாம் சாதாரண விஷயம். வெளியிலேருந்து ஒருத்தவங்க வந்து நீ பண்ணுறது தப்பு, நீ பண்ணது வந்து ரொம்பவே இதுவாக இருந்தது, அது வந்து எங்களுக்கு ஹேர்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது கண்டிப்பாக எப்படி சொல்றது அருணுக்கான பயம் என்னன்னா, வெளியே நம்ம இப்படிலாம் ப்ரொஜெக்ட் ஆயிருப்போமோ, வெளியே இப்படிதான் நம்ம பார்த்துருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி பயம் வந்து நேற்று அருணோட மூஞ்சில தெரிஞ்சிருச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் அது கிளியரா கிளாரிஃபை பண்ணது யார் தெரியுமா? முத்துக்குமரன் தான். அவர் சொன்னார் பாருங்க, இப்போ வீட்டில இருந்து வராங்கன்னா அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பையன் இப்படி இன்னொருத்த பண்ணிடானே அப்படின்ற அந்த ஆதங்கம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து கரெக்ட்ன்ற அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி தான் இப்போ எங்க வீட்டில இருந்து வந்தாங்கன்னா எனக்கு எதிராக யார் செயல்பட்டாங்களோ அவங்களுக்கு பிடிக்காது தான். ஏன்னா பையனை விட்டு கொடுக்க மாட்டாங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில இருந்து வரது பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கக்கூடாது. அவங்க ஆடியன்ஸே கிடையாது, வீட்டிலேருந்து அவங்க வரவங்க யாருமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிடையாது. அவங்க பையனை வந்து அவங்க பையன் மேலே வச்ச பாசத்தில் வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. ரயன் வீட்டிலேருந்து வந்து பேசுறது கூட சரி, அவங்க அக்கா வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, அது அவங்களோட கருத்து. ஓகேங்களா, அவங்க என்கிட்ட கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவேன், மற்றபடி கருத்து ஏதோ ஒன்று வச்சுட்டு போகிறாங்களா, வச்சுட்டு போட எனக்கு பிரச்சனை இல்லை, அதில் நான் ஒத்துக்க போகிறது இல்லையே, அதுக்கு நான் சாரியும் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கிளியராக சொன்னார். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டிலேருந்து வரும்போது இதுதான் பண்ணணும். எல்லாரும் எந்திரிச்சு சாரி கேட்கறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் உடன்பாடே இல்லை. ஏன்னா நீங்கள் பண்ணது கரெக்ட்னு தோணுச்சுன்னா சாரி எதுக்கு கேட்கணும்? அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க, ஏன்பா இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி, அதுக்கு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லலாம். அதை விட்டுட்டு அது ஒத்துக்கிட்டா பரவாயில்ல சாரி கேட்டுலாம், இல்லை ஒத்துக்காமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணது கரெக்டுன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துல அவங்க வந்துட்டாங்களே ஃபேமிலி கேட்குறாங்களே அப்படின்றதுக்கோசம் சாரி கேட்டு ஒரு நல்ல மாதிரி ஒரு வேஷம் போடுறது என்னை பொறுத்த வரைக்கும் அதில் உடன்பாடு இல்லை. அதை தான் முத்துக்குமரன் சொல்லிட்டு இருக்காப்ல. எனிவேஸ் உங்களோட கருத்து என்ன? ராணுவ வீட்டிலேருந்து வந்து சௌந்தர்யா பொழக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அது கம்பல்சரி சௌந்தர்யா மட்டும் பொழக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த அன்ஷிதா ஜெஃப்ரி இவங்களே சேர்த்து பொழக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணலாம். பை பை.